ஸோ முதல்ல நான் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்கேன். எல்லாரும் அந்த லைசன்ஸ் இது லைசன்ஸ் வாங்கணும், இந்த டாக்குமெண்ட் இருக்கணும், கம்பெனி இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணிட்டு வெப்சைட் போட்டால் வந்து ஆர்டர் தானே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். அப்படித்தான் சொன்னாங்க. நம்ம இங்க வரும்போது தான் வந்து ஒன்னொன்னா இதுல டாபிக்கும் நம்ம உள்ள போறோம். ஒவ்வொரு டாபிக்கும் உள்ள போகும்போது தான் அதுல எவ்வளவு நுணுக்கங்கள்லாம் இருக்கு. சின்ன 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 விஷயங்கள், ஒரு பிசினஸ எப்படி பண்ணணும், ப்ராடக்டை செலக்ட் பண்றதுல இருந்து அதை எப்படி மார்க்கெட்டிங்கு கொண்டு போறது. ஸோ இதுல எல்லா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு 82 நாள் ஆகி போச்சு. இன்னும் எவ்வளவு நாள் போகுங்கிறது தெரியல. ஸோ இது எக்ஸ்போர்ட்டோட ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸ். பிரைசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சும்மா பிரைசிங்கிறது மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கினோம், 100 ரூபாய்க்கு வாங்கினோம், 150 ரூபாய்க்கு விற்றோம் அப்படிங்கிறத வந்து சிம்பிளா ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு மேனுஃபேக்சரே அவரே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா கூட அதை ஒரு பையர்கிட்ட சேர்க்கறதுக்கு, வெளிநாட்டுல இருக்க பையர்கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு அதுல காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, என்னென்ன சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. சேர்த்து கொண்டு போனா தான் வந்து ஒரு சரியான விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இல்ல ரொம்ப துல்லியமான விலையை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறத இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு துல்லியமான விலை இருந்தாதான் எந்த ஒரு பையருமே அதை வந்து பார்த்து செலக்ட் பண்றான். ஒரு 10 பேர் 20 பேர் கொட்டேஷன் ஆஃபர் கொடுத்துருந்தா கூட அவன் கரெக்டா எது கரெக்டான பிரைஸ், எது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்கிறத பார்த்து ரொம்ப கரெக்டா செலக்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இன்னைக்கு பையர்கிட்ட இருக்கு. நம்மளே ஒரு பொருளை போய் பல கடையில வாங்க போனா கூட நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கடையில ஒரு 10 கடையில போய் கேட்டாலும் ஒரு கடையில சொல்லக்கூடிய விலை மட்டும் நமக்கு டக்குனு கிளிக் ஆயிரும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த விலை ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி நம்ம ஒரு விலையை நிர்ணயம் பண்ணும் நம்ம பாக்கெட்ல இருந்து நமக்கு போயிடக்கூடாது. அதே நேரம் எக்ஸ்ட்ராவும் லாபம் வச்சிடக்கூடாதுன்னா அதனால இதுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தா தான், அட்லீஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நமக்கு இருக்கணும், ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இருந்தா தான் வந்து நம்ம இதை செய்ய முடியும். ஏன்னா தானே எதுவுமே தெரியாது வந்து நான் எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இதுல சாத்தியமே கிடையாது. ஸோ இது என்னதான் நம்ம ஒரு இப்போ இன்ஜினியரிங் படிச்சா கூட நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த அளவுக்கு கால்குலேஷன் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல எப்படி இருக்கு, பல நாடுகள்ல என்னென்ன முறையில கரன்சில வணிகம் பண்றாங்க, ஸோ அதுல எப்படி நம்ம மாத்தணும், அதுக்கு எப்படி நம்ம வந்து வேலை பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவா நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெஸ்டிங்கா இருந்துச்சு, இன்னும் ரொம்ப நிறைய நாலேஜை கொடுத்துச்சு. ஸோ நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம சாதாரண போய் எக்ஸ்போர்ட்டும் எல்லாம் படிச்சுட்டு வந்துட முடியாது. பேசிக்கான நாலேஜ் இருக்கணும், சரியான இடத்துக்கு போய் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிசினஸ்க்குள்ள இறங்கணும். இது வந்து ஒரு கோர்ஸ் பண்ற மாதிரி, ஒரு காலேஜ்ல போய் படிச்சு ஒரு எப்படி படிச்சுட்டு வரோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு இதுல இருக்கு. நான் ஒரு படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்த எக்ஸ்போர்ட்டுங்க நான் தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அவ்வளவு விஷயங்களை நம்ம இதுவரை படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டைம்.